மார்க்கெட் போகுது இல்லையா? அப்போ நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, மார்க்கெட் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஏரியாவை தாண்டுது. இப்படி தாண்டி இருக்கு இல்லையா? இந்த தாண்டுற இடங்கள்ல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். லைக் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கேண்டில் இருக்கும். இந்த லோவை இப்படி விக்கு விட்டு எடுத்திருப்பான். இதுக்கு அர்த்தம் வேறு. இதே இந்த லோவை இப்படி பாடி வச்சு எடுத்திருப்பான். இந்த லோவை தாண்டுறப்ப இந்த மாதிரி ஒரு கேண்டில் பாடி வச்சு க்ளோஸ் ஆகும். இதுக்கு வேறு அர்த்தம். ஸோ இது நமக்கு புரியணும். என்ன இதெல்லாமா நம்ம பார்க்கணும்? எஸ், அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். அப்போது ஒரு ஸ்வீப் வச்சா என்ன, ஒரு பாடி க்ளோஸ் வச்சா என்ன, ஐ மீன் இந்த லோக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகிட்டு கீழே விக்கு மட்டும் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை இந்த லோக்கு நேராக பாடியே கீழே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே எக்ஸாக்ட் வேறு மீனிங்ஸ் இருக்குது. இது புரியணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அப்போது இதோட கிளாரிட்டி என்னென்னு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக பார்க்கலாம். நம்ம வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த மூமெண்ட்டில் எல்லாருடைய ஸ்டாப் லாஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ மார்க்கெட் ஜஸ்ட் இப்படி மேலே போயிட்டு கீழே வருது. அப்போ என்ன நடக்குது? இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸை மார்க்கெட் எடுக்குது. அதை நம்ம என்னென்னு பண்ணுறோம்? இன்டியூஸ்மெண்ட்டுன்னு பார்க்குறோமா? ஓகே, அப்போது இதோட கிளாரிட்டி என்னென்னு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக பார்க்கலாம். நம்ம வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த மூமெண்ட்டில் எல்லாருடைய ஸ்டாப் லாஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ மார்க்கெட் ஜஸ்ட் இந்த பர்டிகுலர் கேண்டில் என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பன் ஆகிருக்கும், கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிட்டு கேண்டில் கீழே போயிருக்கும். கீழே போயிட்டு மொத்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் பையர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ பையர்ஸ் உள்ளே வந்து இந்த இடத்துல கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ ஓப்பனிங்க க்ளோஸிங்க. அப்போ மார்க்கெட் கீழே போயிட்டு தான் அகைன் மேலே வந்திருக்கு. அப்போது கீழே போனப்போ செல்லர்ஸ் வந்திருப்பாங்களா? அகெயின் மார்க்கெட் மேலே போகுதுன்னு என்ன அர்த்தம்? அந்த செல்லர்ஸை டாமினேட் பண்ணி பையர்ஸ் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் அது கூட வேல்யூம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் அனதர் சாப்டர். பட் அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? பையர்ஸ் உள்ளே அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸை உள்ளே வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் இந்த விக்கில் என்ன இருக்குது? வால்யூம் நல்லா இருக்குது. அப்போது இந்த விக்குள்ளே யார் இருக்கா? பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு விக் வச்சிட்டான். அப்போ இது என்னன்னு சொல்லிடுவோம்? நம்ம இதை பர்டிகுலராக இந்த விக்கை நம்ம ஸ்வீப் பண்ணிட்டான், அந்த லிக்விடிட்டியெல்லாம் எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு சில பேர் வச்சிடுறோம். அப்போது அந்த விக்கு விட்ட இடம் இருக்குல்ல, மறுபடியும் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு மறுபடியும் அதே கேண்டில் மறுபடியும் ஸ்வீப் பண்ணால் இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் அப்போ மறுபடியும் ஸ்வீப் பண்ணோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் என்ன? அது ஒரு ஸ்வீப் கேண்டில். மறுபடியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை மறுபடியும் எடுக்கிறேன். ஆல்ரெடி இங்கே பையர்ஸ் வந்திருக்கு, மறுபடியும் பையர்ஸ் வந்த இடத்த மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விக் விட்டு இதை கலெக்ட் பண்ணுறேன். ஏன்னா பாடி மேலே க்ளோஸில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் பையர்ஸ் மேலே போயிட்டாங்க. அப்போது இங்கே இருந்த பையர்ஸ் இப்போ இல்லை. இட் மீன்ஸ் இந்த கேண்டிலுக்குள்ளே இப்போது பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டி. அப்போது எதுக்குள்ளே வேல்யூம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதை சிலவங்க பிக் ஓபி அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் பேர் வைக்கிறத தாண்டி இதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போது இதை சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டுடலாம். அப்போ சிம்பிள், அப்படி மார்க்கெட் இப்படி மூவ் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை மார்க்கெட் இப்படி ஸ்வீப் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது இங்கேருந்து பையர்ஸ் போயிருப்பாங்க, மறுபடியும் ப்ரைஸ் இப்படி மேலே போகும், மறுபடியும் கீழே வந்து இந்த இடத்துல மறுபடியும் இந்த ஸ்வீப் பண்ண இடத்த மறுபடியும் ஸ்வீப் பண்ணுறாங்கன்னா அப்போ மார்க்கெட் இப்படி மறுபடியும் மேலே போயிடும். இதை மட்டும் நீங்கள் என்னவோ மார்க் பண்ணிக்கலாம், ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக ப்ரைஸ் இங்கே வரும், டேப் ஆச்சு, அதுக்கப்புறம் சம் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பொறுத்து நீங்கள் எடுக்கலாம். எதனால் மறுபடியும் இந்த இடத்துல டேப் ஆனால் மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகுது, எதனால் ப்ரைஸ் இங்கெல்லாம் டேப் ஆனால் மறுபடியும் மேலே போகுது. அப்போது இந்த இடத்துல இருந்த பையர்ஸ் இப்போ இங்கே இல்லை, அதை ஸ்வீப் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல பையர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க.
இப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். நம்ம பேசிக் லெவல்லையே ஒரு சில விஷயங்களை படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் டெவலப்பே பண்ண முடியாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடக்குது, ஒரு லிக்விடிட்டினா என்ன, அது எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, இந்த சினாரியோவில் அப்படி நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்திருக்கும், இதை மார்க்கெட் எடுத்துச்சா. அடுத்தது இந்த இடத்துல ஒரு கேண்டில் போட்டோமா, இது ரெண்டாவது. அப்போ இந்த இடத்துல எல்லா ஸ்டாப் லாஸ் இருக்குமா, அடுத்தது இவன் எடுத்தான், இது அப்போ மூணாவது. இப்போ யார்கிட்ட இருக்குது, இவங்கிட்ட பொருள் இருந்தது விற்றுட்டான், மறுபடியும் இவங்கிட்ட பொருள் இருந்தது அதையும் விற்றுட்டான். இப்போ மூணாவது இவங்கிட்ட பொருள் பத்திரமா இருக்குது. சரி, இப்போ மூணாவது இந்த இடத்துல பொருள் பத்திரமா இருக்குது. அப்போ இப்போதைக்கு லிக்விடிட்டி இருக்கிற இடம் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே புரிஞ்சு ஆராய்ஞ்சு படிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி ஃபைன். ஸோ அப்போது ஸ்ட்ராட்டஜிஸை பிலீவ் பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரன் பண்ணால் நீங்கள் ஈஸியாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸை ரீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு ரியாலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்.